விநாயகர் அகவல் 6 தொடங்க இருக்கின்றேன். இந்த விநாயகர் அகவலை பதிய வைக்கணுங்கிறதுக்கு வேண்டி இந்த 25 வரிகளை சொல்லிட்டு வரேன். அப்படி கேளுங்க. படித்தாலும் கேட்டாலும் மறைமுகமான கருமையே தூய்மையே. சீத கலப செந்தாமரை பூம் பாத சிலம்பு பலவிசை பாட பொன்னரை ஞானும் பூந்திகுள் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தலும் கிரிப்ப பேலை வயிறும் பெரும்பார கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற் குடிகண்ட நீல மேனியும் நான்ற வாயும் 4 புயமும் 3 கண்ணும் மும்முதச் சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பரிநூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்து துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழ நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனில் புகுந்து உருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளான வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடா யுதத்தால் கொடுவினை களைந்தே ஓட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் 6வது இதுக்கு போவோம். நம்ம தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புற கருணையின் இனிதென கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து. அருமையான வரிகள். இது பூரா மந்திரங்கள். அப்படிங்கும் போது அது அப்படியே பிரபஞ்சம் கேட்டு உங்களுக்கு அப்படியே அதுல என்ன கூறி இருக்கோ அவ்வை என்ன வேண்டி இருக்கிறாரோ அவ்வைக்கு என்ன வேண்டும் என்று இந்த விநாயகர் அகவலை படைத்திருக்கிறாரோ அந்த விநாயகர் அகவலனுடைய அர்த்தங்கள் அதில் பொதிந்திருக்கிற அத்தனை கருத்துக்களும் உங்களை அடையும் என்பது சத்தியம். இது உண்மை. தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி. தெவிட்டாத அப்படின்னா சலிக்காத, எப்பொழுதுமே விரும்பி கேட்கின்ற நிலையில் உள்ளது தான் தெவிட்டாத இல்லையா? ஞான தெளிந்த அறிவான அப்படின்றது. தெளிவையும், அது ஞானம்னாலேயே தெளிந்த அறிவுன்னு மகரிஷி விளக்கம் கொடுத்திருக்காரு. இதுல இந்த இடத்துல அவ்வை பிராட்டியர் 2 இடத்துல போட்டுருங்க. ஞான தெளிவுன்னு அப்ப எப்படிப்பட்ட ஞான தெளிவு அப்படின்னு பாருங்க. அதுக்கு பின்னாடி நான் அந்த வரிக்கு ரொம்ப விளக்கம் கொடுக்க இருக்கிறேன். இதை மட்டும் புரிஞ்சுங்க. ஞான தெளிவையும் காட்டி அருள் செய்து அதை அனுபவத்தில் எனக்கு காண்பித்து அப்படின்னு அவ்வை கூறுகிறாங்க. ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம். ஐம்புலம்னா எல்லாத்துக்கும் தெரியும். 5 புலன்களை தன்னை, அப்படி அந்த 5 புலன்களையும் அதன் உணர்வுகள் தன்னையும் அர்த்தம் எடுத்துக்கணும். அடக்கும், அதனை வெல்லுகின்ற சக்தியும் உபாயம். அந்த வெல்லுகின்ற சக்திக்குரிய அந்த பாதைகளை, வழிகளை, அந்த சொற்களில் பதிந்துள்ள அத்தனை கருத்துக்களையும் எனக்கு விளக்கும்படி, உபாயம்னா விளக்கி பாதைகளை விளக்கும்படின்னு அர்த்தம். என்புற அப்படி செய்து அதனால் என் மனம் மகிழ் கொடுக்கின்ற நிலை. இன்புறுன்னா இந்த இடத்துல அப்படி போடணும். அதனால் எனக்கு மகிழ்வு கொடுக்கின்ற நிலை கருணையின் இனிதென கருளி. கருணைன்னா பரிவோடு இறுதி நிலை வரை தேவையானதை வழங்கும் குணம். அது தான் கருணை. அன்பு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அனைத்து பிடித்திருப்பது அன்பு. அதை எதை அனைத்து அன்போடு பிடித்திருக்கிறோமோ அதற்கு பரிவோடு இறுதி நிலை வரை தேவையானதை வழங்கும் குணம் தான் கருணை மகரிஷி. அப்படிப்பட்ட நிலையான இனிதென கருளி, அதுதான் உண்மையான அந்த நிலையே எனது மகிழ்வு என கூறி இந்த அடியேனுக்கு அதை புரிய வைத்து அருள் செய்ய வேண்டும் என்பது இந்த வரியினுடைய அர்த்தம். கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து. இந்த இடத்துல கருவிகள் அப்படின்னாலும் புலன்கள் தான் அர்த்தம். ஆனா அந்த இடத்துல முதல்ல போடும்போது 2வது வரியில ஐம்புலன் அப்படின்னு அவை பிராட்டி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல கருவிகள் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன, அந்த ஐம்புலனுக்கு இந்த இடத்துல ஏன் கருவிகள் என்று சொல்றாருன்னு சொல்றதுக்கு அதுக்கு நம்ம பின்னாடி வரும். கருவிகள் அப்படின்னு எடுத்த இந்த இடத்துல என்ன அர்த்தம் நம்ம கொள்ள வேண்டும் என்றால் மொத்த புலன்களும் அர்த்தம். ஒடுங்கும்னா அடங்கக்கூடிய, அடங்கக்கூடிய கருத்தினை, அடிப்படையான காரண காரியங்களை, கருத்துக்களின காரண காரியங்களை அறிவித்து எனக்கு விளங்க வைத்து எனக்கு பதில் செய்ய வேண்டும் என்பதுதான். இருவினை தன்னை. இருவினை என்னாலே பொதுவாகவே நல்வினை தீவினை என்பதை குறிக்கும். எல்லா மகான்களும் தன்னுடைய கவிகள்ல எழுதும் போது இருவினை என்றால் நல்வினை தீவினை தான் இருக்காங்க. அப்ப அந்த இருவினை தன்னை அப்படிங்கும் போது இருவினை தன்னை, அந்த இருவினையாகிய நல்வினையும் தீவினையும் ஏற்படுகின்ற அதனை, தன்னைனா அதனை என்னும் அவைகளை அறுத்தருள் கடிந்து. இந்த இடத்துல நிறைய பேர்
பேரு வாசிக்கும் போது அறுத்திருள் கடிந்துன்னு பேசணும். அதை பிரிச்சு பாருங்க. அறுத்து இருள் கடிந்துன்னு வரும். அறுத்துன்னா அவை அணுக விடாமல், அழித்து ஒழித்து, அறுத்து அந்த இருளை அணுக விடாமல் அழித்து ஒழித்து விட வேண்டும்ங்கிறதுதான். அதாவது இருள்ன இந்த இடத்துல வந்து கொடிய அழுக்குகள் மும்மலம் என கொள்ளலாம், ஆணவம் கண்மம் மாயை, அந்த மாதிரி இது அதேதான். அந்த அழுக்கு இருள் என்பது அதுதான். அதிலிருந்து அதனுடைய செயலினுடைய வலிமையில இருந்து அதை கெட செய்து கடிந்துன்னா அதை கெட செய்து எனக்கு அருள் புரிய வேண்டும். இதுதான் இந்த வரியினுடைய 6வது பகுதியின் 5 வரிகளினுடைய பொருள். இதை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு வரியாக 5 வரியில ஒரு வரியை எடுத்து அந்த ஒரு வரி முழுவதும் எடுத்து அதுக்கு நம்ம பொருள் பார்க்க போறோம். தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி. தெவிட்டாதுன்னா தெரியும், அறிவால் அறிந்த அந்த தெளிந்த அறிவுக்கு ஞானம்னு மகரிஷி சொல்றாரு. அது என்ன? ஞானத்தில் என்ன, எதற்கு தெளிவு வேணும்? ஞானத்தில் தெளிவு பெற்றால் தான் அது முக்திக்கு வழிவகுக்குங்க. தெரிஞ்சுக்கணும்னா அதுதான் ரொம்ப முக்கியமான நிலை. அடுத்தது 2வது வரிக்கு நம்ம போறோம். முதல் வரி என்ன பண்ணணும்? தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது வரி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம். ஐம்புலன்னா தெரியும் உங்களுக்கு, யாரு சொல்ல வேண்டியது. ஐம்புலம் தன்னை, அந்த ஐம்புலன்களும் அடங்கிய அதனுடைய அவைகளை அத்தன்மையினை அடக்கும். அப்படின்னா அதை வந்து நம் நினைத்தபடி அது நாம் என்ன செய்ய நினைக்கிறோமோ அதன்படி அது நடக்கின்ற தன்மைக்கு அடக்குன்னு பேரு. உபாயம். அந்த உபாயம் அந்த வழிகளை சொல்லணும் அப்படிங்கிறது அந்த கேக்குது. அந்த அம்மா அவை பிராட்டியர் அம்மா வந்து, அதாவது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இறைவனை எப்படி நாம் வந்து இந்த மனித உடலில் இருந்து நான் அடைய வேண்டும் என்பதற்கு அது வழி கேக்குது. அப்ப ஐம்புலன்கள்னா 5 புலன்கள் நமக்கு தெரியும். அதான் ஞான எந்திரியன்னு அதை வச்சுக்கலாம். எது? வாய், மெய், மூக்கு, கண், காது. இது ஐம்புலன்கள் நம்ம பொதுவா சொல்றது. அந்த புலன்களை அடக்கும் உபாயத்தை அப்படிங்குது. அப்படின்னு ஐம்புலன்களை அடக்கணும்னா சும்மா நம்ம வச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படிங்கிறது அல்ல. அத எப்படி அடக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் கட்டுப்படுத்தி அடக்காம இருக்கக்கூடிய அடக்கம், அந்த தன்மையை எனக்கு, அந்த உபாயத்தை எனக்கு சொல்லுங்கிறாரு விநாயக பெருமாளிடம் அவை பிராட்டியார் அவர்கள். இந்த எப்படி அடக்கிறது, அதை ஏன் கண்டிப்பா அடக்கணும் அப்படிங்கிற அந்த இது எப்படி செய்யணுங்கிறது திருமந்திரத்தில் திருமூலர் ஒரு பாட்டுல சொல்லிப்பாரு. அருமையான பாட்டு பாருங்க. அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்திருந்தேனே. அப்ப ஒரு ஐம்புலனை இந்த இடத்துல அவை பிராட்டியார் சொல்லி இருக்கிற அந்த பொருள், அடக்கும் உபாயத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா விநாயகர் கடவுளிடம். அந்த இதுக்கு திருமந்திரர் சொல்றது பதில் சொல்றது பாருங்க. அதுக்கு விளக்கம் அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவுல. 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி அடக்கு அடக்குன்னு சொல்றவன் அறிவு இல்லாதவன். பொருள் பார்த்துக்கிறோம். முதல்ல 5 புலன்களை அடக்கு அடக்கு என்று அறியாமல் இருப்பவர்கள் தான் இப்படி சொல்வார்கள். ஐம்புலன்களை கட்டாயமாக அடக்கும் நிலையில் அடக்கி வாழ்பவர்களாகிய அமரரும் உலகில் எங்கும் இல்லை. ஐம்புலன்களை கட்டாயப்படுத்தி அடக்குவது அறிவற்ற செயல் என எண்ணி ஐம்புலன்களை அந்நிலையில் அடக்காமல் அந்த ஐம்புலன்களையும் அறிந்து தெரிந்து விளங்கிக் கொண்டு நல்வழியில் புலன்களை அடக்கும் வழியையும் முறைப்படுத்தும் மெய் அறிவினை அறிந்து உணர்ந்து கொண்டேனே அப்படிங்கறதா இந்த பாட்டு திருமந்திரத்தினுடைய பொருள். அப்ப ஐம்புலன்களையும் அடக்கு அடக்குன்னு கட்டாயப்படுத்தி தயவு செய்து யாரும் அடக்க வேண்டாம். அந்த ஐம்புலன்களை அடக்குகின்ற, அதனை அறிந்து தெரிந்து கொண்டு எப்படி அதன் வழியே சென்று அந்த புலன்களை நாம் அடக்க வேண்டும் என்ற அந்த உபாயத்தை எனக்கு கொடு என்று அவை பிராட்டி விநாயக பெருமாளிடம் கேட்டாலும் முதல்ல தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி அந்த வரியையும் ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயமும் இந்த 2 வரிக்கும் உண்டானதை நம்ம விலைக்கு பார்த்துட்டோம். 3வது வரி இன்புறு கருணையின் இனிதென கருவி. இன்புறு கருணையின், கருணை என்பது நான் சொன்ன மாதிரி கருணை என்பது ஒரு நன்னறி சொல், இனிய மனநிலை. மேலும் மற்றவர்களுக்காக கவலை கொள்கின்ற மனநிலையை குறிக்கும்
இனிதனக்கனி, அதுவே உனக்கு என்றும் இன்பமாக இனிமையாக. கருணை தான் இங்க முக்கியமா இருக்குது. அப்ப அந்த கருணை எனக்கு கொடு. அந்த கருணையை எனக்கு கொடுத்து அந்த கருணையினுடைய அந்த உபாயத்தையும் அதனுடைய அருமையும் அதனுடைய தன்மையும் அந்த விளக்கத்தையும் எனக்கு சொல்லிட்டுன்னா அதுதான் என்றைக்குமே என் மனதில் இன்புற்று இனிதாக இருக்க வேண்டும் என்ற அந்த அருளை எனக்கு புரிய, அந்த அருள் கொடு எனக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கருணை என்பது உயிர்களிடம்தான் நாம் கருணை காட்டுகிறோம் என்பது அல்ல. அன்பும் கருணையும் தான் இருந்து இறைவனிடம் பொழிந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்க என்ன சார் அன்பும் கருணையும்? அதெல்லாம் என்னமோ நம்மளை படைச்சிருக்கான், நம்மளை செஞ்சிருக்கான், அது அன்பு கருணை தானே? அதல்ல. உயிரினங்களை படைத்து முதல்ல என்ன செய்யறான்? பிரபஞ்சத்தை படைத்து அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிரினங்களை படைத்து அந்த உயிரினங்கள் வாழ்வதற்குண்டான உணவுகள் எங்கிருந்து வருது? இயற்கையை படைத்து அதை அனுபவித்து உயிர் வாழ வேண்டும் என்பதற்கு கொடுத்திருக்கிற கருணை தானே. 5வது லைன், கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து. முதல்ல என்ன சொன்னாங்க? ஐம்புலன்கள்னாங்க. இங்க கருவிகள்னாலும் புலன்கள் தான். அந்த இடத்துல ஐம்புலன்கள் போட்டு இந்த இடத்துல கருவிகள்னு போட்டிருக்காங்க. அப்ப கருவிகள் அப்படிங்கும் போது மொத்த கருவிகள். அப்ப நம்ம உடம்புல மொத்த கருவிகள் எப்படி இருக்குன்னா 10 கருவிகள் இருக்கு. 10 இந்திரியங்கள். ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5. ஞான இந்திரியங்கள் என்பது மெய், வாய், மூக்கு, கண், செவிங்கள் சொல்லிட்டோம். கர்ம இந்திரியங்கள் என்பதுக்கு சித்தர்கள் ஒரே வரியில சொல்லுவாங்க, வாக்கு, பாணி, பாதம், பாயிரு, உபஸ்தம். வாக்கு என்பது வாய், பாணி என்பது கை, பாதம் என்பது கால், பாயிரு என்பது மலவாய், உபஸ்தம் என்பது கருவாய். இந்த 10 இந்திரியங்கள் கருவிகள் என்று போட்டு அந்த 10 இந்திரியங்களை குறித்து என்ன சொல்றாரு? அதை ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து அப்படிங்கிறாரு. அதை ஒடுக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த இது ஒடுங்கணும்னா அடக்கணும், இதை அடக்கணும் அப்படின்னா அதுக்குத்தான் நம்ம அப்படிப்பட்ட அந்த கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை, அப்படி அந்த கருத்தினை அதனுடைய விளக்கத்தினை அதனுடைய ஆழ்ந்த அந்த அந்த இலக்கணம் சென்று சொல்லப்படும் அந்த கருத்துக்கு உண்டான அந்த ஒடுங்குகின்றதுக்கு உண்டான இலக்கணத்தை கருத்தினை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. அந்த மாதிரி மௌன நிலையில் இருந்த நிலையில் அடக்குகின்ற அந்த உபாயத்தை எனக்கு அருளுங்கிறாரு நம்ம அவ்வை பிராட்டி. 5வது லைன் பார்த்து 4வது லைன் பார்த்துட்டு 5வது லைன் கடைசியில இருவினை தன்னில் அணுத்திருள் அதாவது இரு வினை தன்னை அறுதிருள் கடிந்து, அறுதிருள் நல்லா கவனிக்கணும். வார்த்தை இந்த இடத்துல பிரிச்சு பார்க்கணும். இருவினை நல்வினை தீவினை தான் தன்னை, அப்படிப்பட்ட அந்த வினையை அறுத்து இருள் கடிந்து, அறுத்திருள் வருது, அறுத்தருள் படிக்க கூடாது, அறுத்திருள் என அறுத்து இருள், அந்த இருள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மும்மலங்களை அறுத்து கடிந்துன்னா அதனை போக்கி அழித்து எனக்கு அருள் புரிய அப்படின்னு. அறுத்திருள் இருள்ங்கிறது இங்க மும்மலங்கள். இருவினை என்பது நல்வினை தீவினை. இப்ப இந்த இடத்துல ஒரு நல்ல நம்ம இந்த இடத்துலதான் நல்ல தீர்வான ஒரு தெளிவான ஒரு பார்வையை பார்க்கணும். இருவினை என்பது நல்வினை தீவினை. இந்த தீவினையத்தான் நம்ம அறுத்து கடிந்து அதை போக்கணும்னு சொல்றோம். நல்வினையை ஏன் போக்கணும்னு சொல்றோம்? அதை புரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் இந்த வரலாற்று ஆசிரியர்கள் பொழிப்புரை எழுதும் பொழுது, இதுக்கு பதவுரை எழுதும் போது பல பேர் எழுதினாலும் நம்ம சிந்திக்கும் போது ஒரு நிலையை சிந்திக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்வினை பயனால் மனித பிறப்பும் நல்ல குடியும் தேவகதியும் அமையும். நல்வினை பயனால் யார் யார் நல்லது செய்யறாங்களோ அவர்களுக்கு தான் மனித பிறப்பு வருமா, நல்ல குடியும் தேவ கதியும் அமையுங்கிறாங்க மகான்கள். தீவினையால் மிருக கதியும் நரக கதியும் அமையுங்கிறாங்க. அப்ப அது மேல நல்வினை, இது தீவினை. பிறப்பு அறுக்க இந்த இருவினைகளையும் நீக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மகான்கள் வார்த்தைகள்ல எல்லா கவிகளையும் சொல்கிறது. பிறவா நிலை வேண்டுவதற்கு இந்த இரு வினைகளையும் நீக்க வேண்டும். இவைகள் இரண்டும் தான் நாம் மீண்டும் பிறந்து அந்த துன்பத்தில் உணர்வதற்கு உண்டான காரணமாக உள்ளதால் அந்த பிறப்பு அறுக்க வேண்டும் என்கிறார்கள் மகான்கள். வாழ்க்கை இரு வினைகள் நீங்க போகும் அப்படின்னா நல்ல வினையும் நீங்க போய் தீய வினைக்கும் நீங்க போய். அப்பதான் ஒருத்தர் சொல்றாரு, நல்ல வினையை நீங்க போயிடும் தீய வினையை நீங்க போயிருந்தா எதுக்கு நல்ல வினையை செய்யணும்? தீய வினையை செய்து அந்த தீய வினையினால் வருகின்ற இன்பத்தை நம்ம அனுபவித்து போய் அப்புறம் போய் இறைவனை சேர்க்கலாமே அப்படின்றது. அதெல்லாம் அல்ல. நம்ம பொருள் வேற மாதிரி இதுக்கு எடுத்துக்கணும். இங்க நம்ம யோசிக்கும் பொழுது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, தீவினை செய்தாலும் இருள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தீவினையை செய்தாலும் நன்வினை செய்தாலும் ரெண்டும் போக்க வேண்டும் என்று சொல்வது சரியாக அமையுமா? அதை தீர ஆராய வேண்டாமா என்று. இங்க இரு வினைகள் என்பது நல்வினையும் தீவினையும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏற்கனவே இந்த விநாயகராக உள்ள ஏகப்பட்ட பொருள்கள் நம்ம மாற்றிதான் பொருள் கொள்ள வேண்டும் என்பது வரிசையா ஒவ்வொன்னையும் அந்த வரிசை கிரகமாக எப்படி வருதுங்கிறத நான் சொல்லிட்டே வந்திருக்கேன். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும்.
எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல 2 வினை என்பது மனிதன் பிறக்கும் போதே கொண்டு வரும் முன்வினையை நம்ம எடுத்துக்கணும். இந்த 2 வினைகளை தான் நமக்கு சொல்ல வேண்டும். அப்ப என்னன்னா, சஞ்சீத கர்மம் என்று கருத்தொடராக வருகின்ற அந்த வினையும், தொடராக வந்த வினை, அந்த வினையும், உடல் எடுத்த பின் செய்த தீவினை, நாம பிறந்த பின்னாடி, நாம் அறிவு வந்த பின்னாடி, ஒரு முதிர்ச்சி நிலை அடைந்த பின்னாடி நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற தவறுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வினையும், அந்த 2 வினைகள் தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். 2 வினைகள் என்பது இந்த இடத்துல நல்வினை தீவினைன்னு எடுத்துக்கொள்ளாம, 2 வினை என்பது பற்றி தொடரும் 2 வினை அன்றி வேறொன்றும் இல்லை பராபரமே தாய்மானர் சொல்லுவாரு. கருவினில் கருவதாய் எடுத்த 7 தோற்றமும் 2 வினை பயத்தினால் பிறந்து உழன்றிடும். கருவினில் கருவாய், அந்த கரு உற்பத்தியாகும் போது அதுக்குள்ளே எடுத்த அந்த 7 தோற்றமும், 7 நிலைகளும், 7 பிறவிகளும் 2 வினை பயத்தினால், அந்த 2 வினையினுடைய பயத்தினால் தான் இந்த பிறவி எடுத்து மனிதனாக வந்த இந்த பார்க்க இருக்கிறோம். இதுவரை அன்பாகவும் அமைதியாகவும் உள்ளுணர்வாகவும் அத்தனை மெய்யடியார்களுக்கும் வணக்கங்கள் பல கூறி இந்த நல்ல சிந்தனையை, இந்த உரையை இத்துடன் இதை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.